தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், இந்த தேமுதிக விஜயகாந்துடைய கட்சி, அந்த கட்சியில் பிரேமலதா அவர்கள் பொதுச் செயலாளராக அறிவிச்சிருக்கப்பட்டிருக்காங்க. கட்சியினுடைய பொருளாளராக அவங்களுடைய தம்பி சுதீஷ் வந்திருக்காரு. இளைஞரணி செயலாளராக பையன் வந்திருக்கிறாரு. இதுக்கு இந்த கட்சியில் பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு சார். முதல்ல அப்படி தானே இருந்தாங்க? இல்லை சார், கட்சி ஆரம்பித்த உடனே சுதீஷ் எல்லாம் வந்துட்டாங்களே. உள்ள வேண்ட பொறுப்பு சார், பொருளாளர் பொறுப்பு. அவர் சுதீஷை கேட்காம ஒன்றும் நடக்காதுன்னு விஜயகாந்த் இருக்கும்போது தெரியும். அது விஜயகாந்த் என்னுடைய உறவுக்காரன் அவங்களுக்கு போஸ்டர்லாம் அடிக்கிறதுக்கு அவன் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஓகே ஓகே. அவன் சொல்லுவான் சுதீஷுங்கிற அவர் கொடுக்குறது தான் அவர் சாங்ஷன் பண்ணால் தான் நடக்கும். அங்கே போய் விஜயகாந்தெல்லாம் பார்த்து பிரயோஜனம் அவன் தான் தெளிவாக சொல்லுவான். அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அது தானே வடிவேல் சொன்னார் பிரச்சாரத்தில். கட்சி ஆரம்பித்த உடனே நீ என்னமோ சொந்தக்காரனெல்லாம் உள்ளே விட மாட்டேன்னு பார்த்தாக்கா கூட்டு வந்துட்டியா உங்கள் மச்சனிச்சா குழந்தையா கிழந்தியா எல்லாம் வரிச்சா கொண்டு உள்ளே விட்டுட்டியான்னு. அவர் மகனை தாங்க இதாக வச்சுருந்தார். ஓகே ஓகே ஓகே. அதனால் அது ஒன்றும் புதுசு இல்லையே. உடனே விஜயகாந்த் வந்த உடனே அவருடைய மனைவியை எடுத்துக்கிட்டாங்கல்ல. கூட்டணியில் எந்த கட்சியோட சேர்றதுங்கிறது விஜயகாந்த் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இந்தம்மா ஒரு பக்கம் பேசிடுச்சு. இல்லை எப்படி ரெண்டு பேரும்? ஆமாம், ஒரே நேரத்தில் கலைஞர்கிட்ட போய் விஜயகாந்த் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, இந்தம்மா ஜெயலலிதா கிட்ட போய் பேசி முடிச்சிடுச்சு. கலைஞர் விஜயகாந்த் என்னோட சேர்ந்து விட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தம்மா இல்லை நாங்கள் ஜெயலலிதாவோட சேர்ந்து விட்டோம்னா ஜெயலலிதா கிட்ட தான் போனார். அப்படி தான் அவர் அழிஞ்சார். அந்த கட்சி காணாம போனது அப்படி தான் போச்சு. அதான் அவங்க பிரேமலதா கிட்ட தான் அந்த கட்சி இருக்குதுங்கிறது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். இதெல்லாம் பெரிய செய்தியாக சொல்கிறீங்க. அது அவங்க குடும்ப கட்சி, அதில் என்ன இருக்குது? இல்லை சார், இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கட்சியில் இருந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் நல்ல உயர்மட்ட குழுவில் இருந்தோம், இப்போ அவங்களுக்கான வாய்ப்பெல்லாம் மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் அது வரத்தான் செய்யும். நமக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னாக்கா அந்த கட்சியில் இருக்கும். எல்லா இடத்துலையும் அப்படித்தான். எல்லா இடத்துலையும் இப்படி திமுகவில் அப்படித்தான்ப்பா. வைகோலாம் ஏன் வெளியே போனாங்க? நம்ம வர முடியாதுன்னு நினச்சதுனால தான் போனாங்க. அப்புறம் ஆனால் அவ்வளோ ஸ்பேஸ் கலைஞர் கொடுத்தார்ல சார். ஸ்பேஸ் கொடுத்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கணுங்கிறது தான் நிலைமை. அதுதானே எல்லா இடத்துலையும் அதுதான். இப்போது லல்லு பிரசாதனுடைய மகன் தான் வர முடியும். அகிலேஷ் முலாயம் சிங் யாதவ் மகன் அகிலேஷ் யாதவ் தான் வர முடியும். அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா தான் வர முடியும். மோடியனுடைய தம்பி பிரகலாத் மோடி தான் வர முடியும். யாரும் வெளியிலேருந்து யாரும் வந்துட முடியும். இந்த வாரிசு தான் கட்சினாலே வாரிசு தானா? கட்சினாலே வாரிசு தான். வாரிசில் இருந்து பிரயோஜனம் இல்லாமல் நாசமாக போன ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு காந்தராஜ் ஒருத்தன் தான். என்ன சார்? எந்த குற்றச்சாட்டு என் மேலே வரவே இல்லையே. எல்லா மந்திரி தம்பியும் ஜெயிலுக்கு போயிருக்கான். பார்த்துருக்கீங்கல்ல, ஊழல் கிழல்னு சம்பாரிச்சிருக்கோம் கோடிக்கணக்கு. என் மேலே ஒன்றுமே வரலையே. அது போலீஸ்லேயே சொன்னாங்க. ஒரு தடவை என் மேலே ஒரு அதிகாரிகள் செஞ்ச ஒரு இதில் என்னையும் சேர்த்தனாங்க. ஓகே. சேர்த்தன போது நான் உள்ளே போய் உட்காடுறேன். ஒரு அதிகாரி மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு என்னை கூப்பிடுறாங்க. ஓகே. அதாவது அவரை காட்டி கொடுக்கறதுக்கு. யார? அந்த அதிகாரியை காட்டி கொடுக்கறதுக்கு. அப்போ அவரோட பவர்ஃபுல்லாக இருந்த அதிகாரி இந்த அதிகாரியை படி வாங்குறதுக்கு இவங்களுக்குள்ள நடந்த பாலிடிக்ஸில் எங்கள் 4 பேர்த்த பிடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. பிடிச்சி கூட்டு போய் நான் உள்ளே உட்காந்த உடனே அதுலேருந்து 2 ஆஃபீஸர்ஸு, சிபிஐ ஆஃபீஸர்ஸு, அவங்க அண்ணனே அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அந்த அளவு கூப்பிட்டு வந்து உட்கார சொல்லி அனுப்பி அந்த ஆள் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். எனக்கு உண்மையை கேட்கல. அவங்க அண்ணனே அந்த ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல. அவன் அந்த ஆளுக்கு பிடிச்சிட்டு கூப்பிட்டு நீங்கள் போங்க சார் அப்படின்னு ஒரு வாரத்தை கூட கேட்கல. ஏன்னா ரெக்கார்டு இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு தடவை என்னாச்சுன்னா, நான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருக்கும்போது ஆஃபீஸில் போய் ரகலைக்கே போயிட்டேன் நான். யாருக்கிட்ட போனாலும் காந்தராஜ் ரொம்ப நேர்மையானவர் சொல்லிக்கிட்டு கிளப்பி விட்டானுங்க. யாரும் என்கிட்ட வரமாட்டேங்கிறான். நான் போய் ஆஃபீஸ் யாரா அவங்ககிட்ட வந்தாலும் நேர்மையானவன் சொல்லிட்டு பொழப்ப கெடுத்துக்கிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னொரு தடவை நேர்மையானவன் சொன்னால் கழட்டிக்கிட்டு அடிப்பேன். அப்படி அந்த அளவுக்கு சண்டைக்கு போயிட்டேன். ரூமை தாண்டி அந்த பக்கம் போவாங்க, ரூமை தாண்டி இந்த பக்கம் என்கிட்ட யாரும் வர மாட்டாங்க. நேர்மையானவன் பேர் கொடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஆகிப்போச்சு. ஒரு மந்திரிக்கு தம்பியாக இருந்து மந்திரி கூடவே இருந்து ஒரு கேஸ் கூட வராமல் வெளியே போய் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் தான் எனக்கு தெரிஞ்ச அரசியலில். அதனால அண்ணனையும் என்கரேஜ் பண்ணல, நானும் போகல. ரெண்டாவது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எங்களை அந்த மாதிரி வளர்த்துட்டார். அதில் எங்கள் குடும்பங்களில் சில பேர் பட்ட அவசியம் நாங்கள் பார்த்துட்டோம். ஒரு எங்கள் அப்பா அவனுடைய ஒன்று விட்ட சகோதரர் பிச்சு உதறினார்.
பணம். ஆமாம். ஓகே. அதிகாரியாக இருந்தார், பூந்து விளையாடினார். அவருக்கு 4 பசங்க. குடும்பமே நாசமாக போச்சு. எங்கள் அப்பா 2 விஷயம் சொல்லுவார். சாராய கடை வச்சு நடத்தணும்னு நினச்சின்னா நீ அழிஞ்ச, உன் வம்சமே வழங்காதுப்பார். சாராய். ஓ. அந்த டைமில் என்னுடைய 2 உறவுக்காரர்கள் வந்து ஆர்மிக்கு வந்து சப்ளை பண்ணுறது, ஆப்காரின்னு பேர். ஓகே சார். ஆர்மிக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஏஜென்சி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. 2 பெரிய சொந்தக்காரர்கள் எடுத்தாங்க அந்த ஏஜென்சி. எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னார், காசு வரும் வேண்டான்னு சொன்னார். கேட்கல. நல்ல காசு. ஓ சரி. பயங்கர பணம். குடும்பமே நாசமாக வீணாக போச்சு. என்ன சொல்லுவார் எங்கள் அப்பாண்ணா, குடிக்கிறவன் பொண்டாட்டி பூரா சாபம் கொடுப்பான்டார். குடிகாரனுடைய பொண்டாட்டியனுடைய சாபம் பூரா உனக்கு வந்து சேரும்பார். பகுத்தறிவு தான், வேண்டாம். இது ஒன்று அதே மாதிரி தான். உன் ஆசைக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோ காசு இருக்குதோ அதுக்கு மேலே வந்தால் நீ என்ன பண்ண போகிறாங்க. இதில் இன்னொருத்தர் எனக்கு ஒருத்தர் இருந்தார், ஒரு நடிகருடைய கணவர். அவர் பெரிய தொழிலதிபர். அவர் நடத்துகிற பார்ட்டிகள்லாம் என்னை கூப்பிடுவார். அது எங்கள் அண்ணன் மூலமாக பழகி போய் அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போய் எந்த ஒரு பார்ட்டினாலும் சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் அங்கே போய் நிற்கிறேன்னா நான் தான் இருப்பேன். அவர் சொல்லுவார், என்னடா பெரிய காசும்பார். அவர் சொன்னது, நீ பார்ட்டியை நடத்தினா என்ன பண்ணுவேன், விஸ்கி கொடுப்பேன், கிளாஸ் டம்ளரில் கொடுப்பேன், ஒரு சோடா கொடுப்பேன். நான் பார்ட்டி நடத்தினாக்கா நான் ஃபாரின் விஸ்கி கொடுப்பேன், இதில் வெள்ளி டம்ளரில் கொடுப்பேன். ஆனால் விஸ்கி தான். ஓகே. அப்புறம் சிக்கன் தான். அந்த சிக்கனை வந்து நான் வெள்ளி பிளேட்டில் வச்சு கொடுப்பேன், நீ பீங்காந்தட்டில் கொடுப்பேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சிக்கன் தான். நானும் சிக்கன் தான் சாப்பிடணும், நீயும் சிக்கன் தான் சாப்பிடணும். கோடிச்சோரங்கிறதுக்கு எனக்கு தங்கத்தில் செஞ்ச கோழியை கொடுக்க மாட்டாங்க. காசுங்கிறது அவ்வளோதான், அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நீ சாப்பிட்றத அரிசியை தான் நானும் சாப்பிட்டாகணும். கோடிச்சோரங்கிறதுக்காக தங்கத்தில் அரிசி பண்ணி சாப்பிட முடியாது பாரு. அவ்வளோதான். இதெல்லாம் இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் காதில் விழுந்ததுனால தான் போதுமன்ற மனமே பொன் செய்ய மருது. தேவைக்கான பணம் இருக்குதா, ரைட். அதுக்கு மேலே தேவை என்ன இருக்குது, என்ன பண்ணிட முடியும். எவ்வளோ பண்ணாலும் அந்த கடைசியில் அந்த கட்டில் தான் போய் படுத்துக்கிறோம், இல்லாட்டி தரையில் படுத்துக்கிறோம். அதை நல்ல ஃபேனாக வாங்கி போடுறோம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணிட முடியும். வசதி இல்லாதவங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து காத்தோட்டமாக படுத்துடுறாங்க. இதோட என்ன ஏர் கண்டிஷன் இருக்குது, இயற்கையோட ஒத்து போகிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்த இந்த பாடங்கள்னால தான் நான் வந்து என்ன நிறையா தடவை சொல்லியிருக்கேன். என்ன ரொம்ப பேத்துக்கு தெரியாது, இவருடைய தம்பிங்கிறதே தெரியாது. அதிகாரியாக நான் இருந்திருக்கிறேன். அது அவருடைய தம்பி வர்றாருன்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட கதையாக சொல்லியிருக்கேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் தான் அதுங்கிறது அவருக்கே தெரியாமல் ஆச்சரியப்பட்டு போட்டார். எத்தனை 7 மாதக்கணக்காக வரைக்கும் ஒரு நாள் சொன்னது இல்லையா, நான் அதிகாரியாக வர்றேன் சார், அவர் தம்பியாக வரல சார் அப்படின்னு. அவர் தேவையில்லாமல் நான் வர்றேன்னு சொல்லி ஃபோனை போட்டு எங்கள் அண்ணன் பேச்சு அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கா, அவர் தம்பிக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன வெளியே உட்காரச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த தம்பியா அவர் ராதாகிருஷ்ணனுடைய கூட ஒர்க் பண்ணுறவர் யாருக்காக காத்துக்கிட்டா, ராஜாராம் தம்பிக்காக, இவன் தாங்க அது அப்படின்னு. அது சொன்ன உடனே உள்ளே இருந்தவர் அந்த செக்ரட்டரி வெளியில் வந்துட்டார். ஏன்னா மாதக்கணக்காக உன்னை பார்த்துருக்க நீயா அது அப்படி. அது மாதிரி பேராசிரியர் அன்பழகனுக்கு தெரியாதுங்க ரொம்ப நாள் நான் ராஜாராம் தம்பின்னு. இதுக்கு கலைஞர் குடும்பத்துக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவன். கலைஞர் குடும்பத்தில் என்ன எல்லாத்துக்கும் தெரியும், பல இவங்களுக்கெல்லாம் தெரியும். பேராசிரியர் குடும்பத்தில் என்ன வெடிக்கன்னா, அவருடைய மருமகள் 2 பேருமே என்னுடைய ஒரு 2 பேருமே என்னுடைய ஜூனியர்ஸ். ஓகே ஓகே. மதுரையில் என்னுடைய ஹாஸ்டல் மேட்டு சொக்கலிங்கம். ஓகே. அவர் தான் போய் சொல்லி, மாமா அவர் எனக்கு சீனியர் மாமா அப்படி, இப்படி ஒரு தம்பி ராஜாராமுக்கு இருக்காரா அப்படின்னு அவர் கேட்டார். இதெல்லாம் இது மாதிரிலாம் இருந்திருக்கிறோம். அது ஒரு ஏன்னா எங்கள் அப்பா அந்த மாதிரி எங்களை வளர்த்தினார். ஓகே. இந்த மாதிரி வளர்த்தினார். அதனால தான் எங்களுக்கு அது சரியாக வரல. அதனால தான் எங்கள் அண்ணன் பேரில் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் பெருசாக வராமல் போனதுக்கு காரணம் ஜாக்கிரதை. நீங்கள் நல்லா இருந்ததுனால ஜாக்கிரதையாக ஆகிட்டோம். தேவைக்கு மேலே நாங்கள் போகலை, அளவுக்கு மீறி எது பண்ணார். சார், இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டு வந்து எல்கே சுதீர் சொல்கிறாப்புல, தேர்தல் கூட்டணி அப்பயே எடப்பாடி சொன்னார் ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இல்லைங்கிறாரு. ஆனால் தகுந்த நேரத்தில் அதை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரே சார். கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் எடுக்கிறது பிச்சை, இதில் என்ன அதிகாரம் என்ன சார் இப்படி? ஆமாம், அவங்க சீட்டு கொடுக்கலன்னு இவங்க எப்படி வர முடியும்? இல்லை சார், ஒரு நியாயமாக பேசுங்க. இன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஆமான்னு சொன்னாங்க, இன்னைக்கு அது முடியாதுங்க. அதெல்லாம் நான் எடப்பாடி மாதிரி பேசுங்களே சார். என்னங்க பண்ணுறது, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் என்னவா இருக்கீங்க? வாட் ஆர் யூ நோ?
பாமக எப்படி இருந்தது? ம். டிக்டேட் பண்ணுற இடத்துல இருந்து பாமக யாரோட கூட்டணி நிற்கிறாங்களோ அவங்க தான் வெற்றிங்கிற அளவில் ஓடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னவா இருக்காங்க சார்? மாநாடுலாம் நடத்த போகிறாங்க. நடத்தட்டும். அது நாடாக நான் தான் சொல்கிறேன், கூட்டம் சாத்தத்தை வச்சுக்கிட்டுலாம் பேசாதீங்க. சித்திரை முழு அந்த கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லி விட்டிங்கன்னா, ஈவென்ட் மேனேஜர்கிட்ட சொன்னீங்கன்னா பிரமாதமாக உங்கள் கூட்டத்தை நடத்திட்டு போயிடுவாங்க. அவனே ஆள் வர வச்சு ஆள் வரவழைக்கிறது, எந்த இடத்துல கை தட்டணுங்கிறத கூட சொல்லி இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பேச்சை கூட எழுதி கொடுத்துருவாங்க. ஈவென்ட் மேனேஜர் வந்துடுச்சுங்க இன்றைக்கி எல்லாத்துக்கும். எந்த தொண்டை வந்து நீங்கள் கொடியேற்றிக்கிட்டு இருக்கிறத உட்காந்து பார்க்குறீங்க, அதை குட்டி யானையில் வர்றாங்க, அந்த கம்பத்தை கடைன்னு நாட்டுவிட்டு அந்த கம்பெனி நாட்டுக்கிட்டு போகுது. தொண்டை கட்சி தொண்டரான். அந்த காலத்தில் கட்சி தொண்டை நட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லையே சார். இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டு தேமுதிக கொடுக்க மாட்டாரா எடப்பாடி? அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கணும். அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இவங்க அவங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். போய் நேராக அமித்ஷா பாருங்கள், எப்படியா எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் அவங்க ஓகே சொன்னாக்கா பழனிசாமி கொடுப்பார். சுதீஷ்ட சொல்கிறீங்களா சார்? அமித்ஷாவை போய் பார்க்க. அமித்ஷா போய் பாருங்கள், அவங்க தான் அவங்களுக்கு முதலாளி. எடப்பாடியை பார்க்குறதெல்லாம் எடப்பாடி பார்த்து பிரயோஜனம் இல்லை. எடப்பாடி கொடுக்க மாட்டார். நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் மிரட்டினார்னா கொடுத்துருவார். அதுதான் வழி. இப்போ இவங்க போய் பார்க்குறாங்கன்னா திரும்ப என்டிஏ அலையன்ஸ்குள்ளே இவங்க வந்துடுவாங்களா? என்டிஏ அலையன்ஸில் தானே இருக்காங்க, கூட்டணி சேர்ந்தாச்சு. இப்போ கொஞ்சம் பழனிசாமி கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறதுனால தானே பல விஷயங்களை அவங்க பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் விஜய் வந்து கூப்பிட்றதுக்கும் அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் இந்த நேரத்தில் கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு எல்லாம் அதெல்லாம் தானே அதுதானே காரணம். என்ன அஜித் பத்மபூஷன் கூட? ஆமாம், விஜய் சரியாக வர மாட்டேங்கிறாரு. சரி, உடனே கோவம் வந்தது. உனக்கு எதிராக இருக்கிற அஜித்துக்கு பாரு பத்மபூஷன் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறியாலும் இவரை பயமுறுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சரியாக வரலங்கிறதான மறுபடியும் ரஜினி இது பண்ணுறாங்க. அதனால தான் வந்து மோடி நம்மை காப்பாற்றுவார்னு ரஜினி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், அந்த இன்னைக்கு எதுக்காக வர்றாரு? திருப்பி போகிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அதனால தான் பழனிசாமிகிட்ட போனாங்க. பழனிசாமி இது பண்ணாங்க. அவர் வந்து ஓகேங்கிற மாதிரி பண்ணிட்டு மறுநாள் வந்து கூட்டணியில் வேணால் 2-3 சீட்டு கொடுக்குற, ஆட்சியில் எல்லாம் பங்கு இல்லைன்னு விட்டு போயிட்டார். அதனுடைய விளைவு தான் இது. என்னடா ஒம்பா போச்சுன்னு உடனே விஜய் கூப்பிட்டு பூத் கமிட்டியெல்லாம் போட்டுருந்தாங்க. அவர் போடுற மாதிரி போட்டுவிட்டு 2 நிமிஷம் கூட பேசாமல் அவர் பாட்டுக்கு ஓடி போயிட்டார். அவரை நம்பவும் முடியல. வச்சு கட்சியில் அரசியல் நடத்துகிறாரா இல்லையாங்கிறதே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தாங்க, சரி இவரை கொஞ்சம் ஊச்சு பண்ணாக்கா இவருக்கு ஏதோ போட்டியாக இருக்கக்கூடிய அஜித்துக்கு உடனே ஒரு பத்மபூஷன் இதெல்லாம் கொடுத்து ஒழுங்காக இருந்தாங்க. ஒன்றும் விஜய் ஒன்றும் அசைச்சு கொடுக்குற மாதிரி இப்போ அஜித்தும் ஒன்றும் பெருசாக இவங்க பிடியில் வர்ற மாதிரி தெரில. எல்லாம் டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அதனால தான் மறுபடியும் ரஜினிகாந்தை கொஞ்சம் மிரட்டி இது பண்ணியிருக்காங்க. அமித்ஷாவுடைய இது தெரியுது, திரும்ப ரஜினியை நோக்கி நகர்றாங்க. அதனால தான் அவர் வந்து இது சொல்கிறார். அந்த வேவ்ஸ்லாம் பேசினாரு. ஓ, அதுக்கான ஒரு திட்டமும் போயிட்டுருக்கு. அதுக்காக போயிட்டுருக்கு. ஓகே ஓகே. அவங்க ஏன்னா நீதிமன்றங்கள் சரியாக இல்லை. இவங்களுடைய எல்லா திட்டங்களும் தவிடுபடியாகிடுச்சு. கவர்னர் ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. வக்ஃபு இதில் வந்து ஒரு மத கலவரத்தை கொண்டு வரலான்னு பார்த்தாங்க, நடக்கலை. இப்போ இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கு மேலே அதை நம்ம பேச முடியாது. சார், இப்போ இந்த திருமாவளவன்லாம் இந்த கூட்டணிக்குள்ளே, திமுக கூட்டணிக்குள்ளே தான் இருப்பாரா? அது எலெக்ஷன் நேரத்தில் வர்ற நேரத்தில் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பல பிரச்சனைகள் வரலாங்க. நான் 10 சீட்டு கேட்பேன், நீங்கள் 8 சீட்டு தான் கொடுக்குறேன்னு வைங்க. அதில் தகராறு இருந்து வேறு அணிக்கு போகலான்னு நினைக்கலாம். திருமாவே யார் வேணாலும் போகலாங்க. திருமா மாத்திரம் என்ன, திமுகவே கூட பாஜக கூட கூட்டணி சேரலாங்க. சார், என்ன அரசியல் அவ்வளோதாங்க. இன்றைக்கி லட்சியத்துக்காக போராடுறாங்க, அவனும் இல்லை. இப்போ திமுக கூட்டணி நீங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, கொள்கைக்காக எல்லாம் ஒன்றா இருக்காங்க, பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து அரசியல் நிரந்தர பார்க்க வேணும் இல்லை, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். அதெல்லாம் அரசியலில் வந்து எல்லா தர்மங்களும் எல்லா நியாயங்களும் உண்டு. ஓ, ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் செக்ஸ். ஓ, யுத்தத்திலும் உடல் உறவிலும் நீ எது செஞ்சாலும் சரிதான். அவ்வளோதான். எலெக்ஷனையும் சேர்த்தி ஆல் இஸ் ஃபேர் இன் வார், செக்ஸ் அண்ட் எலெக்ஷன். அவ்வளோ. நன்றி சார்.